வணக்கம். கொஞ்சம் உங்களோட சேனலில் ராமாயண காதையில் போர்க்களத்தில் இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் கூறிய அறிவுரைகளை பற்றி பார்க்கலாம். சிறந்த சிவபக்தனான ராவணேஸ்வரனின் அனுபவ அறிவும் அவனுடைய அறிவுரையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும் உதவியானதாகும். அந்த அறிவுரைகள் எப்படி அவரால் சொல்லப்பட்டன, அதனுடைய சாராம்சத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். போர்க்களத்தில் ராமன் செலுத்திய அம்பில் காயம்பட்டு குற்றுயிராய் கிடந்த ராவணனிடம் உயிர் பிரியாமல் இருந்தது. அப்போது ராமர் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, ராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன், ராஜதந்திரம் மிக்கவன். நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாயிருக்கும். எனவே நீ அவனிடம் போய் நான் கேட்டதாக கூறி அவனுடைய சிறந்த அறிவுரைகளை பெற்றுவாய் என்று கூறி அனுப்பினார். எதிரியாக இருந்தாலும் கூட அவன் சிறந்த அனுபவ அறிவுள்ளவன், அரசியல் ஞானம் உள்ளவன் என்பதை அறிந்த ஸ்ரீராமபிரான் இலங்கேஸ்வரனிடம் அதை பற்றி தெரிந்து கொள்ள தன் தம்பியை அனுப்பியது மிக உன்னதமான ஒரு செயலாகும். லக்ஷ்மணன் பவ்யமாக ராவணனின் காலடியில் நின்று, இலங்கேஸ்வரா, உன்னுடைய ஞானம் உன்னோடு அழிந்துவிடக்கூடாது. நீ எனக்கு உபதேசித்திப்பதன் மூலம் அதை இந்த உலகம் அறிந்து பயன்பெறும். எனவே எனக்கு உபதேசியுங்கள் என்று வேண்டி நின்றான். லக்ஷ்மணனை சிரித்து கொண்டே வரவேற்ற ராவணன் ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பறிந்து மகிழ்வுடன் தன் அறிவுரைகளை சொன்னான். லக்ஷ்மணா, ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்தவனாக நான் இருந்தேன். நவக்கிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்ப்படைந்தனர். அப்போது நான் எண்ணியது என்ன தெரியுமா? நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் யாருக்குமே இல்லை என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஒரு பறக்கும் ஏணி அனைவரையும் ஏற்றிச் செல்ல யமனை கொண்டே உருவாக்கப்பட வேண்டும் என்பதே. இந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன். அதன் விளைவாகவே இன்று நான் அவதிப்பட்டேன். சூர்பனகை வந்து என்னிடம், சீதாதேவி அழகின் சிகரம், அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே அந்த செயலை தள்ளி போடாமல் புறப்பட்டேன். விளைவு அனைவருக்கும் நாசம். அதனால் நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது, நல்ல செயலை உடனடியாக செய்து முடி, அது பலன் தரும். தீய செயலை தள்ளி போடு. தள்ளி போடுவதால் அந்த தீய செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு. உன் சாரதியிடமோ வாயிற்காப்போனிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே, உடனிருந்தே கொள்வார்கள். தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணாதே. உன் குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நம்பு. நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே. வானின் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே, அவை நம் வழிகாட்டிகள். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தரை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை என்று சொல்லி முடித்தான் ராவணன். லக்ஷ்மணன் ராவணனை வணங்கி உபதேசங்களை பெற்றுக்கொண்டான். இந்த உபதேசங்களானது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய உபதேசங்கள். நல்லதை தள்ளி போடாமல் உடனே செய்ய வேண்டும். தீயதை தள்ளி போடும்போது அதை செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது செய்யாமல் இருப்பது நல்லது. யாரை பகைத்து கொள்ளக்கூடாது, எதை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது, எதை உடனே செய்ய வேண்டும் என்பது போன்ற பற்பல அறிவுரைகளை அவனுடைய அனுபவ அறிவால் ராவணேஸ்வரன் லக்ஷ்மணனுக்கு உபதேசித்தான். அதன் மூலம் ஸ்ரீராமரும் அறிந்து கொண்டார். இதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்தளவு நம்முடைய இந்த கொள்கைகளை நாம் பின்பற்றி நலமாக வாழ்வோம். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.